கும்பகோணம் அருகே காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் மூழ்கி மாயமானதை அடுத்து இளைஞரை தேடும் பணி 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன், தற்போது நீரில் மூழ்கிய இளைஞர் யார்? அவர் பற்றிய விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. கும்பகோணம் அருகே மூப்பக்கோவில் என்ற இடத்துல இன்று மதியம் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் குளிக்க போறாரு. அங்க குளிக்க போறப்ப தனியாக தான் இவர் போறாரு. அங்க இவர்கள் நண்பர்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இவரும் அங்க குளிச்சுட்டு இருக்காரு. குளிச்ச இடத்துல தடுப்பணை இருக்கு. காவிரி ஆற்றுல ஒரு தடுப்பணை இருக்கு. அந்த தடுப்பணை கிட்ட அவங்க குளிக்கிறாங்க. குளிக்கிறப்ப தண்ணி பாசனத்துக்காக தண்ணீர் அதிக அளவு தண்ணீர் திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதாவது கும்பகோணத்துல பாக்குற காவிரி ஆற்றுல முழு கொள்ளளவு தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல தண்ணி படுக்கணை கிட்ட வேகமா தண்ணி போறதுல போய் இவர் குளிக்கிறப்ப ஆற்று தண்ணீர் அடிச்சுட்டு போயிடுறாங்க. பார்த்த மற்ற நண்பர்கள்லாம் அவரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க, முடியல. உடனே தீயணைப்புத்துறை இதுக்கு தகவல் தர்றாங்க. தீயணைப்புத்துறையில தேடிட்டு இருக்கிறாங்க. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல ராஜேஷ் தேடிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ராஜேஷ் மீட்கப்படவில்லை. இது குறித்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.